ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டின்னருக்கு லஞ்சுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி தாங்க, மட்டன் கிரேவி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. அதை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 1/2 ஹவர். உங்களுக்கு டைம் இருந்தால் 1 ஹவர் கூட வைங்க, இல்லைன்னா ஒரு 1/2 ஹவர் கூட போதுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன், அதனால் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க, கெட்டி தயிர். புளிப்பு கம்மியாக இருக்கணுங்க, புளிப்பு இருக்கக்கூடாது அவ்வளோவா. போட்டுக்கலாம். இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் இதை மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா இது மிக்ஸ் ஆகணுங்க. மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம், உப்பு, தயிர் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு டீஸ்பூனில் மிக்ஸ் ஆகலாம், நல்லா கையை கொண்டு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நான் இப்போவும் சொல்கிறது தான், 1 ஹவர் வச்சா ரொம்ப நல்லது. உங்களுக்கு டைம் இல்லைன்னா 1/2 ஹவர் வச்சுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு தேவையான ஒரு மசாலா வறுத்துக்குவோம் நம்ம. நான் ஆல்ரெடி கடாய் வச்சுட்டேன், அடுப்பத்தை வச்சுருக்கேன். ஸ்லோவில் இருக்கு. இப்போ ஹை பண்ணிக்கலாம் ஃப்ளேமை. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். ஸ்லோ பண்ணிவிடுங்க திரும்பி. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மிளகு. இப்போ இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கோ. ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2 லவங்கம், அதையும் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இதுலேயே நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 தக்காளி நான் கட் பண்ணிவிட்டேன், அதையும் சேர்த்து வதக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டுங்க. பார்க்கலாம். இது தாளிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடிசாக கட் பண்ணிடலாங்க. இது வதங்கி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/2 ஹவர் கழித்து பார்க்கலாங்க. 1/2 ஹவர் ஆகிடுதுங்க. பாருங்கள், மசாலாவும் ஆறிடுது. பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி குழையிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணுங்க. இதை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். நான் அடுப்பத்தை வச்சிட்டேன், குக்கர் வச்சிட்டேன், நல்லா சூடாகிடுது. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போது வதக்கணுங்க போட்டோம். இப்போ இதுலேயும் ஒரு 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம் இதில் போட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. நான் லிஸ்ட்டில் கொடுக்கும்போது ஒன்றா கொடுப்பேங்க, 4 நீங்கள் பிரித்து போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுங்களா, அதை நான் பொடிசாக கட் பண்ணிவிட்டேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயம் வதங்கிட்டேங்க, அதுக்குள்ளே நான் இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயம் வதங்கி வந்துட்டுங்க, ரொம்ப வதங்க தேவையில்ல. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால், இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்.
இது பச்சை வாசனை போட்டங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாங்க. இதில் பார்க்கலாங்க 5 நிமிஷம். நம்ம இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. முதல்ல நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு, அவ்வளோதாங்க. தயிர் போட்டு தான் மிக்ஸ் பண்ணுவோம். அதனால் இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி கலருக்காக, ஒரு 2 ஸ்பூன் தனியா பொடி, இப்போ இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் விடலாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுதுங்க. இப்போ நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கிரேவிக்கெலாம் கொஞ்சமாக போடலாம். ஆல்ரெடி நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் மட்டன் மேரினேட் பண்ணும் போது. அப்புறம் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க, அரைச்சி வச்ச மசாலாவை. கலந்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு வேண்டிய தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இந்த மிக்ஸி ஜார் கழுவி வச்ச தண்ணியை நான் விட போகிறேன். பார்க்கலாம். தேவையான அளவு மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி தாங்க விட்டுருக்கேன். போதும். இப்போ இது 4 விசில் விட்டால் போதுங்க. மட்டனுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. கொஞ்சம் எலசாக இருந்தால் 4 விசில், கொஞ்சம் முத்துந்தா தெரிஞ்சாக்கா ஒரு 6 விசில் விடுங்க. இது 4 விசில் விட போகிறேன் நான். சரிங்களா? இப்போ நான் குக்கரை மூடிடலாம். 4 விசில் வந்ததும் பார்க்குறேங்க. நாலு விசில் வந்துடுதுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டீமில் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுதுங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் இதை கொஞ்சம் கொதிக்க விடுவாங்க. பாருங்கள், ஒரே ஒரு கிண்ணம் தான் தண்ணி வச்சேன் நான். மீதி மட்டரில் இருந்த தண்ணி, தக்காளியில் இருந்த தண்ணி, தயிரில் இருந்த தண்ணி தாங்க. எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் இல்லை. உப்பு பார்த்துக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. பார்க்கலாம். பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. கொதி வரட்டும். சூப்பராக வந்திருக்குங்க. கலர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 விசில்லே இது நல்லா சூப்பராக வெந்துடுதுங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. அது இந்த வீடியோவில் வரல, மிஸ் ஆகிடுச்சு. அப்போ அந்த டைமில் வந்து கரண்ட் போயிடுது, அதனால் அது வீடியோவில் வரலைங்க. நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மீதியெல்லாம் நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.